ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ஒரு சின்ன அறுவடை தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம ஊருக்கு போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி காயெல்லாம் பறித்து வச்சுட்டு போயிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா சில நேரம் முத்தி போயிடும். ஏதோ ஒன்று இதுக்கு போகிறப்ப பறிச்சு வச்சுட்டு போயிடணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொல்லம்பட்டி காரியை ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணிக்கிட்டேன். 3 காய். அப்புறம் குண்டு குண்டு வழுதுணங்காய், கேரளா கறி. இவை ஏன் இப்படி சுருள்றா அப்படின்னு யாராவது தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இங்கே பாருங்களேன், ஒருவேளை பூச்சி விரட்டிகள் அடிக்காததுனால சுருள்றாளா என்னன்னு எனக்கு தெரில. ஏன் அப்படின்னாக்க என்னோட இது வம்பா போயிடுச்சுங்க. பேட்ரி இது வம்பா போகலை. அது என்ன, ஸ்ப்ரேயர் வம்பா போகலை. பேட்ரி வீக்காகி என்னமோ ஆயிடுச்சு. திரும்ப பேட்ரி சார்ஜ் பண்ண முடியல. யாராவது இது வச்சுருந்தீங்க அப்படின்னாக்க இதுக்கு ஏதாவது ரெமெடி இருக்கா, இல்லை தனியாக பேட்ரி மட்டும் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதனால நான் இப்போ கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே, ஏற்கனவே 1 மந்த்துக்கு முன்னாடி அடித்தது, இப்போ அடுத்து அடிக்கணும். இப்பவும் 1 மந்த் ஆச்சு. ஸோ 2 மந்த்ஸாக நான் எந்த ஒரு பூச்சி வெரைட்டியும் அடிக்கலை. அதனால் ஏதோ பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு ஒரு யோசனை. என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். சரி, 1ஆம் தேதிக்கு மேலே தான் ஏதாவது ஸ்ப்ரேயர் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். என்னன்னே தெரிலங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு ஸ்ப்ரேயர் அவ்வளோதாங்க வருது. அதுக்கு மேலே ஸ்ப்ரேயரை நம்மளால் காப்பாற்ற முடிய மாட்டேக்கு. ஸ்ப்ரேயரை அடைக்காமல் வைக்காமல் நம்ம நல்லா கழுவி சுத்தமாக வச்சு அந்த மாதிரி பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதில் எந்த ஃபால்ட்டும் வரல. பேட்டரி சார்ஜ் ஏற மாட்டேங்குதுங்க. அதெல்லாம் நம்ம என்னங்க பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணுறது, ஃபேட்டுன்னு விட்டுற வேண்டியதான். சரி, ஒயிட் வெள்ளை அழகி எங்க இருக்க, ஒன்று ஒன்று. இலைகள் எல்லாம் யாரோ சாப்பிட்டுட்டு போகிறாங்க. இந்த பூச்சி வெரைட்டிகள் ரெகுலராக நம்ம கொடுக்கல. அதாவது வாரம் அப்படிலாம் முன்னாடி ஒரு காலத்தில் வாரமெல்லாம் பூச்சி வெரைட்டிகள் கொடுத்த காலங்கள் உண்டு. இப்போ மாதம் ஒரு முறை தான் பூச்சி வெரைட்டிகள் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம முட்டை அமிலம் தான் நம்ம தாராளமாக ரெடி பண்ணிடுறோமா. ஸோ அது 1 மாதம் தாங்குது. அப்படின்னு பார்த்தா இப்போ என்ன ஆகிப்போச்சு, ஸ்ப்ரேயர் வம்பா போயிடுச்சு. வாங்கணுங்க, உடனே வாங்க முடியல. சரி, ஒரு 1ஆம் தேதிக்கு மேலே சேலரி ஏறட்டும், வாங்கிக்கலாம் அப்படின்னு வெயிட்டிங். நேற்று முந்தா நேற்று மழை பெஞ்சதுன்னு சொன்னேன். நல்லா காலையில். எப்படி, ஞாயிற்றுக்கிழமை தானே. நேற்று ஒரு மாதிரி லைட்டாக ஒரு தூறல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ரொம்பலாம் மண் நனையல. ஆனாலும் இந்த தூறல் இருந்தனால நம்ம இது ஊற்றலை, தண்ணி ஊற்றலை. இன்றைக்கும் நம்ம தண்ணி ஊற்றுற வேலை நமக்கு இல்லை. இப்போ நம்ம வீட்டில் லைபீரியா தக்காளி அறுவடை பண்ணுறோம். இப்போலாம் தக்காளி முன்னாடிலாம் நம்ம கடையில் வாங்குகிற ஒரே ஒரு காய் என்னவா இருக்கும்னா இந்த தக்காளி தான். தக்காளி மட்டும் வரவங்க மற்ற காயெல்லாம் இங்கே உள்ளதையே நான் சமைச்சிட்டு இருந்தேன். இப்போ தக்காளியும் வாங்க வேண்டியதில்லை. ஓடி பறிச்சோமா, சாப்பிட்டோமா. இங்கே பாருங்க, இன்னைக்கு எப்படியாவது கருவாட்டு பொரி வச்சுட்டு தான் ஊருக்கு கிளம்பணும். இங்கே பாருங்களேன், அதாவது நேரமே இருக்க மாட்டேங்குது. அவ்வளோ ஓட்டை. இந்த இதில் தான் அவ்வளோ ஓட்டையும் போட்டு வைக்கிறா. ஐயோ குடும்படா சாமி, உங்களோட தண்ணியெல்லாம் வத்தி போய். இங்கே பாருங்க, இவ்வளோ தூரம் மோசமான கண்டிஷன் ஆனதுக்கப்புறமும் அந்த தண்ணியை மாற்றிட்டு கருவாடு வாங்கி வச்சுருக்கேன். போட நேரம் இல்லைங்க. ஒத்தையாவே எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம். நேற்று மருதாணி இருந்து வந்தப்ப அவர் ஒரு கொஸ்டின் கேட்டார். கையெல்லாம் மண்ணாகும்,
ஒரு மாதிரி நம்ம அழுக்காகும்ல இது வேலை பார்க்குறப்ப. அது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன அப்படின்னு தோணலையா அப்படின்னாரு. எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஒரு நிமிஷம் அப்படி சகச்சு போய் நின்றுட்டு அப்புறம் தான் அப்படி கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அக்கா க்ளவுஸ் போட்டுட்டு வேலை பாருங்க அப்படின்னு. நிறைய பேர் க்ளவுஸ் போட்டுட்டு தோட்ட வேலைகள் பார்க்குறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஓஹோ, அப்படி ஒரு திங்கிங் இருக்கோ? நமக்கு அப்படிலாம் தோணுனதே இல்லைங்க. வேலையில் இறங்கிட்டோம்னா சும்மா நைட்டி போட்டு இழுத்து சொருகி யாராவது பார்த்தாங்கன்னா டீச்சர்லாம் சொல்லவே மாட்டாங்க. இழுத்து நைட்டியை மேலே சொருகிட்டு நம்ம களத்தில் இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், சும்மா விவசாயி மாதிரி தான் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். கொண்டையை போட்டு மேலே அப்படியே சொருகிட்டு ஃபுல்லு முழுக்க முழுக்க வேக்க வேலை பார்ப்பேன். நமக்கு அப்படிலாம் தோணுதில்லை. அவங்க கேட்டோன்னே தான் அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படின்னு தோணுச்சு. பட் அப்படிலாம் நமக்கு தோணாது. நம்ம டீச்சர் இப்படி வேலை பார்க்கணும் டீசெண்டாக. என்னங்க உழைப்பாளி விவசாயி அவங்களாம் இல்லைன்னா நம்ம எங்கெங்க சோறு சாப்பிடணும்ல, அவங்களாம் இருந்தால் தானே அதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் தோணுனது கிடையாது. அப்புறம் ஹைஜீனிக்காக இருக்கணும், கையில் மண் ஒட்டக்கூடாது, அந்த மாதிரி திங்கிங்லாம் எனக்கு என்றைக்குமே வந்ததே இல்லை. முன்னாடி காலத்துலலாம் மண்ணில் தானே விளையாண்டுட்டுலாம் இருப்போம். நம்ம ஈவினிங் வந்தால் மண்ணில் விளையாடுவோம். அதுக்கப்புறம் அப்படியே போய் கை கால் கழுவ சொல்லுவாங்க, கழுவிட்டு படுத்து தூங்கிடுவோம். ஆரோக்கியமாக தானேங்க இருந்தோம். இப்போ தான் நம்ம பிள்ளைங்களை நம்ம வந்து மண் ஒட்டக்கூடாது, மண்ணில் கை வைக்கக்கூடாது, கிருமி வந்துடும், பூச்சி கீழே விழுந்தா நம்ம எடுக்கிறது இல்லை, உள்ள படுத்துலாம் எடுக்க முடியாது, கிருமி அப்படி இப்படின்லாம் நம்ம வந்து பிள்ளைங்களை பழக்கியிருக்கோம். பட் வந்து நம்மலாம் அப்படிலாம் வளரல தெரியுமா. ஆனால் நம்ம ஆரோக்கியமாக இருந்தோம். நம்மளோட தாத்தாவும் பாட்டியும் போட்டோன்னே நம்மளை விட ஆரோக்கியமாக இருந்தாங்க இல்லையா. அப்போ அந்த மண் வந்து ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம மண்ணை அசுத்தப்படுத்திட்டு இருக்கோம். இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. எனக்கு தெரிந்த ஒரு லேடி, அவங்க பணிபுரிகிற இடத்துல ரொம்ப அவங்க வந்து அவங்கள பற்றி எல்லாரும் பேசி என்ன கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா, ரொம்ப வந்து சுத்தமானவங்க, அவங்கள மாதிரி சுத்தமாக யாரையுமே நாங்கள் பார்த்ததில்ல அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி நானும் சந்தோஷப்பட்ட நாட்கள் உண்டு. அப்போ நான் ஒரு 2-3 தடவை அவங்கள நோட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆமாம், கை கழுவுனா ரொம்ப அப்படியே தள்ளி கையெல்லாம் எங்கேயுமே தொடாமல் போய் சாப்பாட்டு டிஃபன் பாக்ஸில் தான் டைரெக்டாக கை வைக்கிறாங்க. அவ்வளோ நீட் அண்ட் குட், ஓகே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அப்படி இருக்கிறவங்க, தான் சுத்தமாக இருக்கிறவங்க இந்த சமூகத்தை, இந்த உலகத்தை, இந்த இயற்கையை, இந்த கடவுளாட படைக்கப்பட்ட இந்த ஒவ்வொரு இடங்களையும் சுத்தமாக வச்சிருக்கிறாங்களான்னா கண்டிப்பாக தவறிடுறாங்க. தன்னோட சுத்தம் முக்கியம்னு நினைக்கிறவங்க, தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, அது இப்போல்லாம் வந்து பனி சீசன் கேட்கவே வேணாம், சளி பிடிக்குதுல்ல, எங்கே பார்த்தாலும் அவங்க பணிபுரிகிற இடமா இருக்கட்டும், பப்ளிக் பிளேஸாக இருக்கும், எல்லா இடத்துலையும் மூக்கை வந்து சிந்துறது, அப்புறம் காரி துப்புறது. அதை நான் ஒரு 4-5 தடவை அதை நோட் பண்ணிட்டேன். அது ரொம்ப வந்து வருத்தம் அளிச்சிச்சு. அவ்வளோ தூரம் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க, நல்ல மற்றவர்களால் ரொம்ப சுத்தமானவங்கன்னு பேசப்படக்கூடியவங்க, அவங்க அந்த பொது இடங்களை, பிறர் பயன்படுத்தக்கூடிய, குழந்தைகளும் பயன்படுத்தக்கூடிய அந்த பொது இடத்தை எப்படி வந்து பாதுகாக்கிறாங்க, மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க, அவங்க வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும் சுத்தத்தை பத்தி. ஆனா அவங்களே சுத்தமாக அந்த இடத்தை பராமரிக்காம இருக்கிறாங்களே, அதை தவறிட்டாங்களேன்னு நினைக்கிறப்ப ரொம்ப வேதனையா இருந்தது. ஆனா என்ன பண்ண முடியும், ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதை பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருந்தது. படித்து நல்ல ஒரு உயர்ந்த பதவியில் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு பதவியில் இருக்கிறவங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படிங்கிற வேதனையோட நான் அந்த இடத்த கடந்து வந்திருக்கேன். நம்ம வந்து நம்ம சுத்தமாக இருப்போம், நம்முடைய வீட்டை சுத்தமாக வச்சுருப்போம். ஆனால் நம்ம பணிபுரிகிற இடமும் கோயில், நம்முடைய பொது தெருவாக இருக்கட்டும், இல்லை ஊர் எங்கேயாவன்னு நீங்கள் போங்களேன், அதையும் சுத்தமாக வைக்கணும். அந்த இடத்துல நம்ம துப்பிட்டு போகக்கூடாது. அது வெளிநாட்டிலலாம் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பராமரிப்போடு இருக்குது. நம்ம நாட்டில் தான் நம்ம வந்து அதெல்லாம் தவறிடுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது மண் எப்படிங்க நல்லா இருக்கும்.
அதனால தான் நம்ம வந்து மண்ணில் கை வைக்கிறதுக்கு யோசிக்கிறோம். அந்த பூமி தாயை வந்து நம்ம புனிதமாக வச்சுருந்தோன்னா நம்ம இந்த மாதிரியான கை வைக்கக்கூடாது, அதில் பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற ஒரு தாட் நமக்கு வராது அப்படிங்கிறது என்னுடைய இதை பற்றி உங்களுடைய கருத்தை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். உங்ககிட்ட பேசிட்டே ஓரளவுக்கு கத்திரிக்காய் பறிச்சிட்டேன். இப்போ வந்து முள்ளு கத்திரி ஒரு 4-5 கிடக்குது. அதை மட்டும் நான் வந்து மியூட் பண்ணிட்டு பறிச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஒரு வழியா வெள்ளை கத்தரி, முள்ளு கத்தரி, பச்சை உருண்டை கத்தரி, வழுதுணங்காய், கொல்லம்பட்டி கத்தரி, வரி கத்தரி, அப்புறம் மெழுகு பீர்க்கன், லைபீரியா தக்காளி இவ்வளவும் பறிச்சிருக்கேன். வேற என்ன பறிக்கலாம்? ஏய் வண்ணத்து பூச்சி பாருங்க பாருங்க, என்ன அழகா அழகா தேன் குடிக்கிறா. என்ன விலை அழகே, உன்னை விலைக்கு வாங்க வருவேன், என்ன விலை என்றாலும் தருவேன், உன்னழுது கண்டு போகிறேன். முட்டை விட்டுட்டேனே வெண்டைக்காவ. சரி, அதை விலைக்கு விட்டுறலாம். இது ஒன்னே ஒன்று இருக்கு, இது மட்டும் சாப்பிட பறிச்சுட்டேன் நானும். எல்லாமே ஒரு மாதிரி ஏதோ விழுந்திருக்கு. கருவாட்டு பொரி வைக்கிறோம், அவ்வளவும் ஒரு மாதிரி இருக்கு. ஸோ நான் இப்போ வந்து இது பறிக்க போறதில்ல. கோவம் வந்துருச்சு எனக்கு. கோவக்காயில எல்லாத்துலேயுமே ஒரு மாதிரி ஏதோ ஆயிருக்குதுங்க. ஸோ அப்படியே விட்டுறலாம், பழுக்கட்டும். பழுத்தா வந்து அணில் சாப்பிட்டுக்கும். சரி, சாப்பிட்டு போறா. சார் மாதிரி இருக்கிற ஒரு வெண்டைக்காய் வெரைட்டி. என்ன இருக்குன்னு தேடுறேன். செம்பருத்தி பூத்த பூக்களை பறிக்க போறதில்ல, நேத்துள்ள பூக்களை நான் பறிக்கிறேன். லேசாக தான் வந்து வதங்கியிருக்கா. இதையுமே நம்ம டீ போடலாம். ரொம்ப நல்லா காஞ்ச பூவே வந்து நமக்கு மார்க்கெட்டில் ரொம்ப ரேட்டில் வித்துட்ருக்கு. அதையே நம்ம வாங்க தான் செய்கிறோம். அது வந்து கொஞ்சம் டேஸ்ட் டிஃபர் ஆகுது. இது வந்து டேஸ்ட்டில் மாற்றமே இருக்காது. ஒரு லைட்டாக ஒரு கசப்பு சுவை இருக்கும் நம்ம கடையில் வாங்கி குடிக்கிற டீயில். இதில் வந்து அது இருக்காது மறுநாள் உள்ளதில். ஸோ இப்போ போய் ஒரு டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். வலுவலுன்னு இருக்கு, இதையும் பறிச்சுக்கலாமா? ஏன் இவ்வளோ பிஞ்சில் பறிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எதுக்காக அப்படின்னாக்கா, நம்ம விதைக்கி விட்டுட்டோம் பார்த்தீங்களா, அதனால் இப்போல்லாம் வந்து கொஞ்சம் பெருசான உடனே முத்த ஆரம்பிச்சிடுறாங்க, நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் இத்தினோண்டு இருக்கும்போதே பறிச்சிட்டு போயிட்டு போகுது. 2 காய் போடுற இடத்துல 10 காயை போட்டு கூட்டு வச்சுட்டு போகிறது என்னங்க. என்ன சமைக்கலான்னு இன்னும் முடிவு பண்ணல. கொஞ்சம் மரக்கறி, கோழி எவரை மொத்தத்தில் அங்கங்கே கிடக்கு. கோழி எவரை எட்டமாக இருக்கு. சரி போ, வேண்டாம். அவங்க வீட்டில் இல்லை. சரி, அதனால நான் தான் மறுக்கிறேன். ஓகே, வீடியோ வைத்தவுடன் முடித்து விடலாம் என்று நினைக்கிறேன். சரி, மிளகா பறிச்சுக்கலாம், இல்லாட்டி பழுத்துரும். நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வயலட்டில் வந்து குண்டு மிளகா வந்து யார்கிட்டையாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த வெரைட்டி எனக்கு ஒரே ஒரு மிளகா மட்டும் அனுப்பித்தாங்க. கருப்புலையும் குண்டு மிளகாய் இருந்துச்சு அப்படின்னா அந்த மிளகாவும் எனக்கு அனுப்பித்தாங்க. அது மாதிரி என்ன ஏதோ அன்னைக்கு சொன்ன மறந்துட்டேனே அதுக்குள்ள
சன்சைனா, சன்சைன் சில்லின்னு தான் நினைக்கிறேன். அப்படி ஒரு மிளகா. இந்த 3 மிளகா வெரைட்டியும் இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் அனுப்பி தாங்க. ஒன்றும் இல்லை, என்ன பண்ண போகிறோம், அந்த ஒரு மிளகாவே எங்கள் வீட்டுக்கு போதுமான அளவு இருக்குது. நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நம்ம மற்றவங்களுக்கு வெரைட்டியை ஷேர் பண்ணி பரவலாக்கம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கேட்குறேன். மற்றபடி எனக்கு ஒரு 2 பச்சை மிளகா செடி இருந்ததுன்னா என் வீட்டு தேவை எனக்கு பூர்த்தி ஆகிடுது. ஸோ அது இருந்ததுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன்ல, அதுக்காக தான். ஓரளவு வயலட் மிளகாய் வச்சாச்சு. இனி வந்து கொஞ்சம் அதை விதைக்கி விடணும். எப்போவுமே வந்து விதைக்கி விடுறது வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே சில பேர் விதைக்கி விடுவாங்க, கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு. அப்படி கண்டிப்பாக விடாதுங்க. ஒரு 2-3 தடவை நல்லா பறிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா அது காய்க்கிறத பார்த்து நல்லா ஹெல்த்தியாக வருது அப்படின்னா அப்போ விதைக்கி விடுங்க. அதே மாதிரி ரொம்ப லாஸ்ட் ஆனதுக்கப்புறமா விதைக்கி விடக்கூடாது, ரொம்ப ஃபஸ்ட்டாக இருக்கும்போதும் விதைக்கி விடக்கூடாது. அது மிளகாய்க்குன்னு இல்லை, எல்லா காய்களுக்குமே அது மாதிரி தான். சரிங்களா? சரி, இப்போ நம்ம பச்சை மிளகா பறிச்சுக்கலாம். தொட்டோன்னு வர்றா, அழகு போல வருது, அழகு செல்லம். கஷ்டப்படுத்தாமல் பறிக்க வைக்கிறா. நார்மல் நம்ம ஊர் மிளகா. நான் பறிச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கவா? ரொம்ப லாங்காக போகிற மாதிரி இருக்குது வீடியோ. 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் மிளகா பறிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்பக்கோவை பறிக்கலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதனால் அப்புறம் வயலட் மிளகாய், அப்புறம் இந்த ஒரு பச்சை மிளகாய். இது வந்து வேறு வெரைட்டி, கொஞ்சம் குண்டாக இருக்குதுல்ல, இன்னுமே பெருசாக வரும். அந்த செடி ஒன்று இருக்குது, ஆனால் அது ஒன்று தான் முளைச்சிருந்தது. கொஞ்சம் இலை சுற்றில் இருக்கனால அதை அப்படி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வாரணிக்காய் மிளகாய் பறிச்சுக்கலாம், சிலோன் வெரைட்டி. இந்த சிலோன் வெரைட்டி வந்து நிறைய இது விழுதுங்க. சரி பண்ண இதுக்கு வந்து என்ன ஃபுல்லாக மருந்து அடிச்சுட்டே இருக்கணும் போல். அந்த இது இலை சுருட்டல் வந்துக்கிட்டே இருக்குது, காய்க்கவே விட மாட்டேங்குது இருங்க. அதனால அந்த காய் கொஞ்சம் சிறுத்துருச்சு. இலை சுருட்டல் இருக்கனால இதுவுமே நீளமாக தான் வரும், ஆனால் கலர் மட்டும் டார்க் பச்சையாக இருக்கும். இல்லை பெரிய இலையா ஒரு 10 இலை பறிச்சுக்கலாம். எவ்வளோ பெருசு இருக்கு பட்டம் பாருங்களேன். என்ன வர மாட்டேங்க, பெரிய இலையா இருக்கிற காமிப்போன்னு பார்த்தா இதோட பெருசா ஒன்று இருந்தது, பிஞ்சிச்சு. இவ்வளோ பெரிய பெரிய இலைகள் பாருங்க, இங்கே இருங்க. ரொம்ப அடர்த்தியா இருக்கா? சரி, கொஞ்சம் அடிக்கடி இனி ஒரு வாரத்தை 2-3 நாளாவது இதை சமைச்சுதான் ஆகணும். ஏன்னா இலைகள் ரொம்ப அடர்த்தியான ஏதாவது இருந்தாலும் தெரியாது. சரி, பார்த்துக்கோங்க என்னென்ன பறிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்பக்கோவை பறிச்சிருக்கேன், பச்சை உருண்டை, கத்தரிக்காய், வரி கத்தரி, காராமடை கத்தரி, இது பாவூர் சத்திரம் வெள்ளை கத்தரி, இது வேலூர் முள்ளு கத்தரி, ஆச்சுப்பா எப்படி குத்தி வைக்கிற, கேரளா முள் கத்தரி, கொல்லம்பட்டி பொள்ளாச்சி நீட்டு கத்தரி, அப்புறம் கோழி அவரை, அதுக்கப்புறம் வயலட் கத்தரி, 2-3 விதமான மிளகாய், லைபேரியா கத்தரி, லைபேரியா தக்காளி, அப்புறம் கொஞ்சம் சம்பரத்தி, அதுக்கப்புறம் கொஞ்சம் மெழுகு பீர்க்கன். இவ்வளோதாங்க இன்றைய அறுவடை. பிடிச்சிருக்கா இந்த அறுவடை அப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹைப் பண்ணிக்கோங்க சேனலை. இன்னும் நிறைய கிடக்குது, பட் பறிக்கிறதுக்கு நமக்கு எட்டலை. வெண்டைக்காய் ஒன்று பறித்து சாப்பிட்டுட்டேன். இன்னும் வந்து அடுத்து வந்து ஒரு லாங் வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு வத்தல் போடுறதுக்கு காய் பறிக்க மணத்தக்காளி எவ்வளோ பறிக்கிறேன்னு மட்டும் காமிக்கிறேன்னா, டெய்லியுமே
ஒரு ஃபுல் கை அளவுக்கு பழம் பறித்து சாப்பிட்ருவேன். அது ரொம்ப நல்லாயிருக்கு வயிற்றுக்கு. பட் காய் கொஞ்சம் நிறைய இருக்கனால நம்ம பறிச்சிடலாம், பறித்து வத்தல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். அதோட லாங் வீடியோ தொடர்ந்து வரும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாப்பி கார்டனிங் மா. டேக் கேர். பை பை. See you.